இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். பார்த்து வைங்க ப்ரோ, லேப்டாப் இருக்கு உள்ள. சரியா கவனிக்கலண்ணே. இப்பெல்லாம் நீங்க கவனத்தோடய வேலை செய்யறது இல்ல. ஹலோ. சார், நான் ஷிஃப்ட் ஆகி வந்துட்டேன் சார். ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு 1 ஹவரில் வந்துடுறேன். ஓகே சார். மனைவிங்கிற பேர்ல உங்களுக்கு நான் ஒரு வேலைக்காரியா தான் இருக்கேன். நீங்க வேணா பாத்துக்கிட்டே இருங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான் அந்த பையனால நம்ம கடையை இழக்க போறோம். ஆனா உங்களுக்கு அதை பத்தி என்ன கவலை இருக்கு? இன்னும் எவ்வளவு பில் பெண்டிங்ல இருக்கு தெரியுமா? முனிசிபாலிட்டி பில், இபி பில். கோவப்படாத, சீக்கிரமாவே நாம எல்லா பில்லையும் கட்டிடலாம். கிழிச்சிங்க. எழுந்துருங்க. எதுவுமே இப்ப முன்ன மாதிரி கிடையாது. டாக்டர் உங்களுக்கு இப்ப புது புது மருந்தா எழுதி கொடுக்கறாரு. மனசாட்சியே இல்லாத டாக்டர் எவ்வளவு டெஸ்ட் எடுக்க சொல்றாரு? உங்களோட ட்ரீட்மெண்ட் செலவுக்கே இந்த வீட்டை விற்க வேண்டியதா இருக்கும். கடவுள் ஏன் தான் எனக்கு இப்படி சோதனையை கொடுக்கறாரு? அப்புறம் இந்த வீட்டுக்கு வரவங்க உங்களுக்கு இல்ல எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு போறாங்க. உங்களை பாத்துக்கிற கஷ்டம் எனக்கு மட்டும் தானே தெரியும். ஆனா அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க? பாசத்தோட பாத்துக்கணுமா?
வணக்கம் மேடம். என்னோட பேரு சஞ்சய். நான் பக்கத்து வீட்டில் தான் குடி வந்திருக்கேன். உங்களை தொந்தரவு பண்ணதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு நாம உதவி செஞ்சுதானே ஆகணும். சரி, உங்களுக்கு நான் என்ன ஹெல்ப் பண்ணணும்? என் வீட்டில் இன்னும் தண்ணி வர மாட்டேங்குது. நான் 1 ஹவர்ல ஆஃபீஸ் போய் ஆகணும். ஸோ இந்த ஏரியா பிளம்பர் நம்பர் கிடைக்குமா? இங்க பாருங்க, பிளம்பருக்கு கால் பண்ணா கூட அவன் எப்படியோ லேட்டா தான் வருவான். உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா நீங்க என் வீட்டு பாத்ரூமை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க எதுவும் யோசிக்காதீங்க, எங்களது டபுள் சைட் பாத்ரூம் தான். நீங்க ஆபீஸ் முடிச்சிட்டு வந்து பிளம்பருக்கு கால் பண்ணுங்க, அவன் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவான். இதுவும் நல்ல ஐடியா தான். ஆனா சரி, நான் போயிட்டு என்னோட ட்ரெஸ் எடுத்துட்டு வரேன். தேங்க்யூ ஸோ மச். மேடம், நீங்களா? வணக்கம். நான் ஒண்ணு உங்களை டிஸ்டர்ப் பண்ணலையே. இல்ல, இன்னைக்கு சண்டே, நீங்க தூங்கிட்டு இருப்பீங்கன்னு நினைச்சேன். ஐயோ இல்ல இல்ல, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நான் எப்பவுமே காலையில சீக்கிரம் எழுந்திருவேன். எக்ஸசைஸ் முடிச்சுட்டு சீக்கிரமா சாப்பிட்டுருவேன். இதை நான் ரொட்டீனா பண்றது. கிரேட். இன்னைக்கு சண்டே, நீங்க எதுவும் பண்ணிருக்க மாட்டீங்கன்னு நானே என் வீட்ல இருந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். ஏற்கனவே கிளைமேட் ரொம்ப கோல்டா இருக்கு. பத்தாததுக்கு நீங்களும் ஈர துணியை போட்டிருந்தா இப்படிதான் இருக்கும். சரி, நீங்க சாப்பிடுங்க, நான் டீ போட்டு கொண்டு வரேன். சரி. இந்தாங்க. ஓ, தேங்க்யூ. நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க? நான் ஒரு பிரைவேட் கம்பெனில மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவா இருக்கேன். உங்களுக்கு என்ன வேலை இருக்கும்? அதை மட்டும் கேட்காதீங்க. சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்ல ப்ரெஷர் மட்டும் தான் இருக்கும், வேற எதுவுமே இருக்காது. உங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலல்ல? ஆக்சுவலா உங்க ப்ரெஷருக்கான காரணமே அதுவா மட்டும்தான் இருக்க முடியும். சரியா சொன்னீங்க. எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலதான். ஆனா என் பேரண்ட்ஸ் அதுக்காக ரொம்ப ஃபோர்ஸ் பண்றாங்க.
சரி நான் கிளம்புறேங்க. என் ஹஸ்பண்ட் எனக்காக காத்திருப்பாரு. என்னோட ஹஸ்பண்டுக்கு 2 வருஷமா உடம்பு முடியல. அவரு படுத்த படுக்கையா இருக்காரு. இந்த வாழ்க்கை எனக்கு ரொம்பவே சலிப்பா இருக்கு. கல்யாணம் ஆகி 8 வருஷம் ஆகுது. ஆனா எங்களுக்கு ஒரு குழந்தை கூட கிடையாது. எதுக்காக நீங்க இவ்வளவு ஃபீல் பண்றீங்க? இதுக்கெல்லாம் நிறைய வழி இருக்கு. நீங்க நல்ல டாக்டரை போய் பாருங்க. டாக்டர் எல்லாம் போய் பார்த்தாச்சு. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, குழந்தை பெத்துக்கிற அளவுக்கு அவர் உடம்புல சக்தி கிடையாது. மீறி அவர் அதுக்கு முயற்சி பண்ணா ஆபத்துன்னு சொல்லிட்டாங்க. தினம் தினம் அதுக்காக அவர் என்ன கத்திக்கிட்டே இருப்பாரு. ஒவ்வொரு நாளும் நானும் இந்த துக்கத்தெல்லாம் மறைச்சு சிரிச்சு நடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா என்னால முடியல. என்ன பாரு, நான் அழகா தானே இருக்கேன். எனக்கு இந்த கஷ்டங்கள்லாம் தேவையான நீயே சொல்லு. மேடம், நீங்க அழகா தான் இருக்கீங்க. நிஜமாவா? உங்களோட கஷ்டங்கள் எல்லாம் சீக்கிரமே தீர்ந்து போகும். இந்தாங்க உங்க மாத்திரை. இன்னைக்கு மறந்து தூங்கிடாதீங்க. ஆனா இன்னைக்கான மாத்திரையை தான் நான் ஏற்கனவே எடுத்துக்கிட்டேனேமா. இந்த தூக்க மாத்திரையை நீங்க எடுத்துக்க மறந்துட்டீங்க. இந்தாங்க போடுங்க. எழுந்துருங்க. எதை பத்தியும் நினைக்காம நிம்மதியா தூங்குங்க. ஓ, நான் ஒண்ணு சொல்லட்டுமா? இந்த விஷயத்துக்காக தான் நான் இவ்வளவு நாளா ஏங்கிக்கிட்டு இருந்தேன். கல்யாணம் பண்ணிட்டா மட்டும் ஒரு பொண்ணுக்கு சந்தோஷம் கிடைக்காது. என்னால அம்மாவாக முடியலன்ற கவலை எனக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். ஆனா இப்ப அது இல்ல. ஏன்னா என்னோட ஆசையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நிறைவேறுது. சீக்கிரம் முழுமையா நிறைவேறிடும். என்னோட மனசுக்குள்ளேயே அப்படிதான் தோணுது. சஞ்சய், நீ வந்துதான் எனக்கு சந்தோஷத்தை கொடுத்திருக்க. எனக்கும் அப்படிதான் தோணுது. இப்போ உன்னை யாரு தடுத்தது? நீதான் என்ன எதுவும் பண்ணாம இருக்க. அப்படியா? சரி, போட்டி ஆரம்பிக்கலாமா? யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். என்னோட கிஃப்ட் எப்படி இருக்கா? உன்னை போலவே அழகா இருக்க. சொல்லுங்கண்ணா. சஞ்சய், கேக்குதா? டேட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. என்னது புரியலண்ணா? அடுத்த மாசம் 7ஆம் தேதி உனக்கு கல்யாணம். நீ சீக்கிரமா கிளம்பி ஊருக்கு வா. சரிண்ணா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நான் நாளைக்கே வீட்டுக்கு வந்துடுறேன். நான் போனை வச்சிடுறேன். ஆமாண்ணே, சரி, பாய். நான் இன்னைக்கு நைட்டே ஊருக்கு போய் ஆகணும். அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா? என்னாச்சு? அம்மாக்கு ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்கா. இப்போ அண்ணா அது ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சுன்னு சொல்றாரு. சுச்சுவேஷன் எப்படி மாறும்னு என்னால சொல்ல முடியல. நீ எப்ப திரும்பி வருவ? அது எப்படி என்னால சொல்ல முடியும்? அங்க போய் பார்த்தா தான் நிலைமை என்னன்னே தெரியும். அம்மாக்கு உடம்பு சரியான உடனே நான் வந்துடுவேன். நீ எதுவும் கவலைப்படாத.
நான் சீக்கிரம் வந்துடுறேன். ஓகே? நீங்கள் அழைக்கும் வாடிக்கையாளரை தொடர்பு கொள்ள முடியவில்லை. தயவு செய்து சிறிது நேரம் கழித்து அழைக்கவும். நீங்கள் அழைக்கும் வாடிக்கையாளரை தொடர்பு கொள்ள முடியவில்லை. தயவு செய்து சிறிது நேரம் கழித்து அழைக்கவும். ஹலோ 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 சஞ்சய், சஞ்சய் நான் உனக்காக ஒரு குட் நியூஸ் வச்சிருக்கேன். ஹலோ சஞ்சய், கேட்க மாட்டேங்குது. ஹலோ, இங்க நெட்வொர்க் இஷ்யூ இருக்கு. ஹலோ ஹலோ போன வாரம் ஃபுல்லாவே நெட்வொர்க் இஷ்யூவா? நான் எத்தனை தடவை கால் பண்ணனும் உனக்கு தெரியும்ல? நான் அத்தனை தடவை உனக்கு கால் பண்ணியும் நீ திரும்ப ஒரு தடவை கூட கூப்பிடல. எவ்வளவு முக்கியமான விஷயம் பேசணும்னு உன்கிட்ட சொல்லிருந்தேன். நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். எனக்கு கேக்குது. என்னன்னு சொல்லு. என்ன கேக்குது உனக்கு? முதல்ல என்னோட முகத்தை பாரு. எனக்கு என்ன நடந்தாலும் அத பத்தி உனக்கு கவலை இல்ல. நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னேன்ல, ஆனா நீ அதை கேட்காம தொடச்சிட்டு இருக்க. இத பாரு, எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. அப்படியா? நான் பிரெக்னண்டா இருக்கேன். இதுதான் அதுக்கு ஆதாரம். உனக்கு என்ன பைத்தியமா? நீ தானே இதுல சேஃப்டியோட இருந்திருக்கணும். அபார்ஷன் பண்றதை தவிர வேற வழியே கிடையாது. எனக்கு இந்த குழந்தை பிறக்கிறதுல சுத்தமா விருப்பமே கிடையாது. அபார்ட் சீக்கிரம் பண்ண. சஞ்சய், உன்னால அபார்ஷனை பத்தி எப்படி யோசிக்க முடியுது? உனக்கு தெரியும்ல, எனக்கு அம்மா ஆகிறது ஒரு கனவு. அப்படி இருக்கும்போது என்னோட கனவை நீ எப்படி கலைக்க நினைக்கிற? இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? என்ன அவமானப்படுத்தணுமா? யாராவது கேட்டா என்ன சொல்லுவ? இதோட அப்பா யாரு? யார் குழந்தை இது? என்ன சொல்லுவ? எதுவுமே பேசாம அபார்ட் பண்ற வழிய பாரு. முட்டாள்தனமா பேசுற. மத்தவங்க பேசுறத பத்தி கவலைப்படுறல, ஆனா எனக்கு அந்த கவலை இல்ல. ஏன்னா நீ என் கூட இருக்க சஞ்சய். வாழ்க்கை முழுக்க நான் உன் கூட இருக்க ஆசைப்படுறேன். இந்த குழந்தை தான் நம்ம ரெண்டு பேரோட காதலுக்கு அடையாளம். இத மறைக்கிறதோ அழிக்கிறதோ உனக்கு தப்புன்னு தோணலையா? சஞ்சய், நான் சொல்றத கேளு. இந்த குழந்தை இல்லாம நான் இருக்கவே மாட்டேன். அதே மாதிரி நீ இல்லாமலும் நான் இருக்க மாட்டேன். ப்ளீஸ் சஞ்சய், என்னோட ஃபீலிங்ஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. ஹலோ. அண்ணா, நான் ஒரு 2 நாள்ல வந்துடுறேன். எல்லாம் செட் ஆயிடுச்சு. சரி, ஓகே. நான் நாளைக்கு நைட்டு திரும்ப ஊருக்கு போறேன். நீ கிளம்பு.
இதான் என்னோட வீடு. எப்படி இருக்கா? ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. நான் கனவுல பார்த்தேன்னு சொன்னல அதே மாதிரி. இப்போதைக்கு நம்ம ரெண்ட்ல தான் இருக்கோம். கூடிய சீக்கிரமே இதே மாதிரி ஒரு அழகான வீடு வாங்கிடலாம். கண்டிப்பா. ஹலோ சார், பிளம்பர் பேசுறேன், கொஞ்சம் மேல வரீங்களா? சரி, ஓகே. தீப்தி, டெரஸ்ல ஏதோ வாட்டர் சப்ளை இஷ்யூவா இருக்கா? தண்ணி அதனால தான் வரலன்னு சொல்றாங்க. நான் என்னன்னு பார்த்துட்டு வரேன். சீக்கிரம் பார்த்துட்டு வாங்க. சீக்கிரம் வாங்க. வாவ், என்ன இங்க யாருமே இல்ல? பிரமாதம் டார்லிங், பிரமாதம். ரொம்ப அழகா கேம் ப்ளே பண்ற. நீ என்ன நினைச்ச? என்னால எதையும் கண்டுபிடிக்க முடியாதுன்னா? இங்க நான் உன்னோட குழந்தைய சுமந்துக்கிட்டு கர்ப்பமா இருக்கேன். நீ இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்க. ஆஹா, இப்பதான் புரியுது. இதுக்காக தான் நீ வீட்டை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தியா? என்ன சுலபமா ஏமாத்திடலான்னு கனவுல கூட நினைக்காத. இங்க பாரு, நடந்தது என்னவோ நடந்துருச்சு. இப்ப கூட நம்மளால ஒன்னா சேர்ந்து வாழ முடியும். ஒரே குடும்பமா இருக்கலாம். அது எப்படி இருக்க முடியும்? அது எப்படின்னா, பகல் நேரம் முழுக்க நீ அந்த பொண்ணுக்கு கணவனாகிற. இரவு நேரத்துல கட்டாயம் நீ என்கிட்ட வந்தாகணும். நீ என்னோட வீட்டுக்கு வந்துரு. நாம 2 பேரும் அங்க சந்திச்சு பேசலாம். நான் சொல்றபடி நீ கேட்டனா சந்தோஷம். இல்லனா என்கிட்டதான் பிரெக்னன்சி ரிப்போர்ட் இருக்கு. அந்த ரிப்போர்ட்டை நான் உன் வீட்டுக்கும் உன் மாமியார் வீட்டுக்கும் காட்டினேன்னு வையேன், உன் வாழ்க்கை மொத்தமா முடிஞ்சிரும். அப்புறம் என்ன நடக்கும்னு உனக்கே தெரியும். உன் கல்யாண வாழ்க்கை ஆரம்பிச்ச இடத்துலயே முடிஞ்சு நீ உள்ள போக வேண்டியது இருக்கும். அதுக்கு வீட்டுக்கே வந்துரு. தன்னுடைய கனவு நகரத்துல சஞ்சய் ஒரு கடுமையான வாழ்க்கைய வாழ ஆரம்பிக்க போறாரு. பெரிய நகரம், பெரிய பெரிய கனவுகளோட அவர் வந்திருப்பாரு. ஆனா ஒரு தவறான அடி எடுத்து வச்சதால அவரோட வாழ்க்கை வேற ஒரு திசையில திரும்புங்கிறது அவருக்கு தெரியல. அதை யாராலையுமே யூகிக்க முடியாது. இப்ப சஞ்சய்க்கும் அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. அவர் இப்ப கல்யாணமானவர். ஆனா கடந்த காலத்துல அவர் செஞ்ச தவறுகள் அவர் திருமண வாழ்க்கையை போட்டு அச்சுறுத்த போகுதுங்கிறது அவருக்கு தெரியல. சஞ்சய மிரட்டினா அவன் வழிக்கு வருவான்னு ரூனா நினைக்கிறாங்க. நம்ம சமூகத்துல பல பேர் சட்டவிரோத உறவுகளை எளிதா எடுத்துக்கிறாங்க. இந்த பாதையிலிருந்து அவரால் திரும்பி வரவே முடியாது. ரூனா சஞ்சயோட இந்த உறவை எல்லாருமே ஒரு உதாரணமா எடுத்துக்கணும். குற்றத்தை பண்ணும்போது சந்தோஷமா இருந்தவங்க அதுக்கான தண்டனை கிடைக்கும் போது அதையும் அவங்க ஏத்துக்கணும். அதுக்கும் அவங்க தயாரா இருக்கணும். என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த ராத்திரி வேளையில எங்க போறீங்க? அதுவும் இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு? நானும் கிளம்பட்டுமா?
ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் விஷயமா பாஸ் உடனே வர சொல்லியிருக்காரு. இந்த நேரத்துல அவர் எப்படி கூப்பிடலாம்? இந்த நேரத்துல கூப்பிடக்கூடாது தான். ஆனா பாஸ் ஆச்சே, என்ன பண்றது? கிளைண்ட் இப்பதான் அவருக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் உனக்கு தெரியும்ல, இந்த பிரைவேட் ஜாப் எல்லாமே இப்படிதான் இருக்கும். எதிர்பார்க்காத நேரத்துல இப்படி தவிர்க்க முடியாத வேலைகள் வந்து சேரும். வர முடியாதுன்னு சொல்ல முடியாதுல்ல. சரி, இப்போ கிளம்புங்க. ஆனா சீக்கிரம் வந்துருங்க. நீங்க இல்லாம நான் தூங்க மாட்டேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இல்ல நீ தூங்க, ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. புது ப்ராஜெக்ட் இல்லையா, பாஸ் என்ன சீக்கிரமா விட மாட்டாரு. சோ ப்ளீஸ் நீ தூங்க. I'm getting late ma, sorry. நீ தூங்க. இப்பவாவது புரியுதா நான் உன்னை எந்த அளவுக்கு காதலிக்கிறேன்னு? ஆ இந்த நேரத்துல நான் உன்னை தொந்தரவு பண்ணணும்லாம் நினைக்கல சஞ்சய். ஆனா விஷயம் ரொம்ப முக்கியமானதா, அதனால பண்ண வேண்டிய கட்டாயம். எனக்கு இப்ப அர்ஜென்ட்டா பணம் தேவைப்படுது. எவ்வளவு தேவை? கம்மிதான், 1 லட்சம். என்ன? அட என்னப்பா கேட்டது இவ்ளோ ஷாக் ஆகுற? எப்படியோ மாமியார் வீட்டுல வரதட்சணை வாங்கிருப்பல்ல, அதுல நான் கொஞ்சம் கேட்க கூடாதா? சஞ்சய், பணம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போயிடும், அதை நீ புரிஞ்சுக்க. எனக்கு அவசரமா பணம் தேவை, அதுவும் இன்னைக்கே தேவை. ஓகே சார், ஓகே சார், ஓகே. என்னங்க ஆச்சு? ஒண்ணுல ஆபீஸ்ல இருந்து ஃபோன் பண்ணாங்க. திடீர்னு டல் ஆயிட்டீங்க? ஹே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எல்லாம் ஓகே தான். ஓகே தான். இதுல ஒரு 50,000 ரூபாய் இருக்கு, வச்சுக்க. பேலன்ஸ் இன்னும் 2 நாள்ல தரேன். என்ன வந்துட்டு இவ்வளவு அவசரமா கிளம்பி போற? உன்னோட புது மனைவி என்னை விட உன்னை சந்தோஷமா பாத்துக்கிறாளா? உன் கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் என்னை பார்க்க வரும்போது என் காலை கிஸ் பண்ணுவியே, அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இப்போ திரும்ப அதை பண்ணு. போய் பண்ணுன்னு சொல்றேன்ல.
நீ எதுக்காக கார்ல? ஏன் ஏறக்கூடாதா? இதுக்கு கூட நான் உன் ஒய்ஃப் கிட்ட பெர்மிஷன் வாங்கணுமா? இல்ல அது வந்து நான் என்ன மார்க்கெட்ல இறக்கி விடு. நான் எப்படி? கைவிடவே முடியாத கள்ள உறவு. இந்த சட்டவிரோத உறவை மறைக்கிறதுக்கு சஞ்சய் ரொம்பவே அமைதியாயிட்டாரு. இப்ப வந்திருக்கிற இந்த பயத்தால திருமணமான நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் சஞ்சய் ரூனாவை பத்தின உண்மைகளை மறைக்கிறதுக்காக போய் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனா இது நீடிக்காது. ரூனா முதல் முறை மிரட்டும் போதே எதிர்த்திருந்தா அவர் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பாவது இருந்திருக்கும். ஆனா அவர் அதை ஏத்துக்கிட்டாரு. பழி வாங்க நினைக்கிறவங்க முன்னாடி நாம பயப்படவே கூடாது. அது அவங்களோட பலமாயிடும். திருமணங்கிற ஒரு விஷயத்துல அக்னியும் உறவுகளும் தான் சாட்சியா இருக்காங்க. அவங்களை எளிதா ஏமாத்த முடியாது. சஞ்சய் பணத்தை கொடுத்து பொய்களை சொல்லி விஷயத்தை வளர்த்துக்கிட்டே தான் போறாரு. இதனால அவர் சந்திக்க போற விளைவுகளையும் பாருங்க. திரும்பவும் இவன் என்கிட்ட வேலையை காட்டுறான். ஆனா இந்த ரூனாவோட விளையாட்டை பத்தி அவனுக்கு தெரியல. என்னையே சீண்டி பாக்குறல்ல, இதுக்கு நீ கட்டாயம் பதில் சொல்லியே ஆகணும். சஞ்சய், பாட்னா அழகான சிட்டின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் உன்னை கூட்டிட்டு இந்த ஊரை சுத்தி காட்டணும்னு சொல்ல வரியா? நான் இந்த வீக்கெண்ட் உன்னை கோல்ட் காருக்கு கூட்டிட்டு போறேன். அங்கிருந்து அப்படியே நம்ம மூவிக்கு போலாம், அதுக்கப்புறம் டின்னருக்கு போயிடலாம். ஓகே? டன். நீ எதுக்காக இங்க வந்த? என்னோட பேரு ரூனா சின்ஹா. நான் உங்க வீட்டுக்கு பக்கத்து வீடு. கல்யாணம் ஆனதுல இருந்து சஞ்சய் உங்களை எனக்கு அறிமுகப்படுத்தவே இல்லை. நாங்க 2 பேரும் அன்னைக்கு ஒன்னா சேர்ந்து கார்ல போகும்போது நீங்க பாத்தீங்கல்ல, உங்களோட கார்ல தான். அது வந்து அன்னைக்கு நாங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கோம்ல, நீ எதுக்கு குறுக்க வர? உங்களை நேர்ல சந்திச்சு என்னோட வாழ்த்து சொல்லிட்டு போலான்னு வந்தேன். நான் சஞ்சய் கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பேன், உனக்கு ஒரு அழகான மனைவி கிடைப்பான்னு. நான் சொன்னது நடந்துருச்சு பாத்தியா சஞ்சய்? உன்னோட மனைவி ரொம்பவே அழகா இருக்கா. சந்தோஷத்துல நான் வாயடைச்சு போயிருக்கேன். வாழ்த்துக்கள் தீப்தி. உன்னோட புருஷனும் சும்மா சொல்லக்கூடாது. எந்த பொண்ணா இருந்தாலும் அவன் சுலபமா அவங்கள திருப்திப்படுத்திடுவான். அந்த வகையில நீ ரொம்பவே அதிர்ஷ்டசாலி. இது நான் உனக்கு கொடுக்கிற ஒரு சின்ன அன்பளிப்பு. எடுத்துக்க. அட கொஞ்சம் இருமா, ஏன் அவசரப்படுற? நல்ல விஷயத்தை பார்க்க நீ ஆர்வமா இருக்க. முதல்ல இனிப்பு சாப்பிடு. இந்தா சாப்பிடு. நீயே நல்லா பாருமா, பிரெக்னன்சி டெஸ்ட் பாசிட்டிவ்னு வந்திருக்க. உன் புருஷன் என் மேல வச்ச காதலால வந்தது. அது வந்ததோட மட்டும் இல்லாம என் வயித்துக்குள்ள உதச்சுக்கிட்டே இருக்கு. சஞ்சய், எப்படி இவ்ளோ பெரிய விஷயத்தை என்கிட்ட இருந்து மறைச்சிங்க? புரியுது. இதுக்குதான் ராத்திரி நேரத்துல வேலைன்னு போயிட்டு இருந்தியா? இப்பதான் எல்லாமே புரியுது. இங்க பாரு, நீ ஏதோ தப்பா எடுத்துக்காத. இவ வந்து இங்க போய் சொல்லிக்கிட்டு இருக்கா. அவ வேணும்னே இப்படி பண்றா. வேணும்னா? இப்படி ஒரு விஷயத்த யாராவது வேணும்னே பண்ணுவாங்களா?
இங்க பாரு, நீ கோவப்படாம இரு. நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு. இவ அடிக்கடி என்ன மிரட்டி பணம் கேப்பா. இந்த தடவை நான் தரலன்னு தான் இந்த மாதிரி நாடகம் ஆடுறான். யாரு நான் நாடகம் ஆடுறேனா? பிரெக்னன்சி கிட்ட வச்சு யாராவது நாடகம் ஆடுவாங்களா? அதையா நாடகம்னு சொல்றேன்? சரி, நான் இப்பவே போய் என்னோட பிரெக்னன்சி ரிப்போர்ட் எல்லாம் கொண்டு வரேன். அதுக்கு முன்னாடி ஒண்ணு பண்றேன். இப்பவே வெளிய போய் கத்தி ஊரை கூட்டிடுறேன். அத நான் பண்ணட்டுமா? சொல்லு. முதல்ல இப்படி என்கிட்ட பேசாத. திப்தி, 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 திப்தி. டாக்டர், எப்படியாவது என் மனைவியை காப்பாத்துங்க. இவ இல்லாம என்னால இருக்க முடியாது. இவ எந்த தப்பும் பண்ணல. உண்மையை சொல்லணும், இவனை முழுசா நம்பினா. இதெல்லாத்துக்கு காரணம் நான் தான். பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. சீக்கிரமாவே கண்ணு முழிச்சிருவாங்க. இவங்களை சரியான நேரத்துக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்துட்டீங்க. ஒருவேளை விஷம் பரவி இருந்துச்சுன்னா நம்மளால ஒண்ணுமே பண்ணிருக்க முடியாது. ஏன்னா இவங்க ரிப்போர்ட்டை பார்த்ததால சொல்றேன். இவங்க சாப்பிட்ட பொருள்ல விஷம் கலந்துருக்கு. விஷமா? என்ன சொல்றீங்க டாக்டர்? ஆமா, உண்மைதான். அவங்க சாப்பிட்ட சாப்பாட்டுல விஷம் கலந்திருக்கு. அது எப்படி உறுதியா சொல்றீங்க? அவ சாப்பிட்டதை தான் நானும் சாப்பிட்டேன். இன்னைக்கு வீட்டுல சமைச்சது கூட இவதான். நைட்டு தான் வெளியே போய் சாப்பிடலான்னு இருந்தோம். சரி, அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம்? இந்த கேஸ்ல எனக்கு முதல்ல உங்க மேலதான் சந்தேகம் வருது. ஒருவேளை உங்களுக்கு வரதட்சணை ஏதாவது கம்மியா கொடுத்துட்டாங்களா? நீங்க என்ன பேசுறீங்க? என்னோட பேச்சுல நம்பிக்கை இல்லைன்னா நீங்க என்னோட சொந்தக்காரங்களை கேட்டு பாருங்க. இவ்வளவு கல்யாணம் பண்ணிக்க ₹1 வேணான்னு சொல்லிட்டேன். எனக்கு ஒருத்தி மேல மட்டும்தான் சந்தேகமா இருக்கு. இது முழுக்க முழுக்க அந்த ரூனாவோட வேலைதான். இவ வந்த நாள்ல இருந்து அவ தான் ரொம்ப பொறாமையோட இருக்கா. நான் ஒத்துக்கிறேன் சார். கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த ரூனா கூட நான் தப்பான உறவுல தான் இருந்தேன். அதுக்காக அவ எப்படி? நீங்க கொஞ்சம் என் கூட வாங்க. ஒரு ரூம் விடாம தேடுங்க. எஸ் சார். நீங்க வாங்க. ரூனா எங்க? மார்க்கெட்டுக்கு போயிருக்கா. என்ன விஷயம் சார்? இவருடைய மனைவிக்கு ரூனா விஷம் கொடுத்திருக்காங்க. என்னது? சார், கிச்சன்ல இது கிடைச்சது. கெட்டு போன மாதிரி இருக்கு சார். இத ஃபோரன்சிக் டெஸ்ட்டுக்கு அனுப்புங்க. இதுல விஷம் கலந்திருக்கா இல்லையான்றத அவங்க சொல்லிடுவாங்க. ரிப்போர்ட் வந்ததும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. மிஸ்டர் சஞ்சய், போலாம். இந்தங்க மாத்திரை சாப்பிடுங்க. உனக்கு இப்பவும் டைம் இருக்கு. நீ தப்பு ஏதாவது பண்ணியிருந்தனா இப்பவே ஒத்துக்க. நான் எந்த தப்பும் பண்ணல. எதுக்காக இப்படி பேசிட்டு இருக்கீங்க? அப்படியா? நான் வழக்கமா சாப்பிடுற மாத்திரைக்கும் தூக்க மாத்திரைக்கும் எனக்கு வித்தியாசம் தெரியாதா? எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். ராத்திரி நான் தூங்குனதுக்கு அப்புறம் சஞ்சயை போய் பாக்குறேன். இல்ல சஞ்சய் தான் இங்க வரானான்றத சொல்லு. போலீஸ் வரட்டும், அவங்க கிட்டே நானே எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். அப்படியா? உங்களால எழுந்திருக்க கூட முடியாதுல்ல? நீங்க என்ன மிரட்டுறீங்க? இதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன்னு பாரு. ரூனா எங்க? எனக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுன்னு என்னை இப்பதான் கொலை பண்ண முயற்சி பண்ணா. அவ அந்த பக்கமா போயிருப்பா பாருங்க. சார், ரூம் லாக் இருக்கு சார். உடைச்சு உள்ள போ. மரியாதையா வெளியே போங்க. என்கிட்ட வர பாத்தீங்க, அப்புறம் நானே வேண்டாம் மேடம், அவசரப்படாதீங்க. என்கிட்ட வராதீங்க. சொல்றது உங்களுக்கு கேட்கல? சூசைட் பண்றது சட்டப்படி தப்பு. முதல்ல கோவப்படாதீங்க. கூல் டவுன். எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம். கிட்ட வராதீங்க. பின்னாடி போங்க. போங்கன்னு சொன்னேன். இங்க பாருங்க, புரிஞ்சுக்கங்க. நாங்க ஜஸ்ட் விசாரிக்க தான் இங்க வந்திருக்கோம்.
நடிக்கிறத நிறுத்து. நீ என்ன திட்டம் போட்டு வச்சிருக்க? என் கையில ரிப்போர்ட் இருக்கு. தீப்தியை விஷம் கொடுத்து கொல்ல பார்த்தது நீதானே? ஆமா ஆமா ஆமா, நான் தான் அவளுக்கு விஷத்தை கொடுத்தேன். ஆனா நான் இப்படி பண்ணதுக்கு காரணம் என் வயித்துல வளர்ற குழந்தைதான். அத நீ என்ன கலைக்க சொல்லி வற்புறுத்தினதை இவங்க கிட்ட சொல்லலையா? என்ன ஆனாலும் நான் அதை செய்ய மாட்டேன் சஞ்சய், நிச்சயம் செய்ய மாட்டேன். நான் ஆசைப்பட்ட விஷயம் எனக்கு இப்பதான் கிடைச்சிருக்கு. நான் ஜெயில இருந்தாலும் சரி, வெளியே இருந்தாலும் சரி, எனக்கு இது போதும். ஜெயிலுக்கு போறது நினைச்சு நான் கவலைப்படவே இல்ல. நீங்க கூட்டிட்டு போனாலும் எனக்கு கவலை இல்ல. இவங்களை கூட்டிட்டு வாங்க. தீப்தி, என்ன மன்னிச்சிடு. ஒரு வேலை நான் ரூனாவை என்னோட வாழ்க்கையில பார்க்காம இருந்திருந்தா அவ என்ன பிளாக்மெயில் பண்ணிருக்க மாட்டா. உனக்கும் இந்த அளவுக்கு நடந்திருக்காது. ப்ளீஸ் தீப்தி, என்ன மன்னிச்சிடு. I'm really sorry. I promise நான் இனிமே எந்த பொண்ணையும் பார்க்க மாட்டேன். இதுக்கப்புறம் நீ என்ன முழுசா நம்பலாம். ப்ளீஸ். சரி, நான் உங்களை மன்னிக்கிறேன். ஆனா நீங்க எனக்கு இன்னொரு ப்ராமிஸும் பண்ணணும். இதுக்கப்புறம் என்னை ஏமாத்தவே கூடாது. அது சின்ன விஷயமா இருந்தா கூட என்னை ஏமாத்த கூடாது. ஏமாத்த மாட்டேன். நான் இந்த வாழ்க்கையை கெடுத்துக்க விரும்பல சஞ்சய். ப்ராமிஸ்? ப்ராமிஸ். இவ வேற ஒரு வீட்ல இருந்து வந்த பொண்ணு தானே நினைச்சா அந்த பொண்ணு கிட்ட நாம சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் மறைச்சிடுறோம். அது பின்னாடி நமக்கு தான் ஆபத்தாகுது. நம்மளுடைய இந்த அலட்சியம் பிற்காலத்துல நமக்கு தான் வலிகளை கொடுக்கும். ரூனா சஞ்சயோட கள்ள உறவு எல்லாருக்குமே வலிகளை கொடுத்திருக்கு. ரூனா மேல இருந்த ஆசையில சஞ்சய் தப்பு பண்ணிட்டான். நமக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, அதனால இது தப்பு இல்லைன்னு சஞ்சய் நினைச்சது மிகப்பெரிய குற்றமானது. அதனோட விளைவு அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்த பொண்ணை பாதிக்குது. சஞ்சய்க்கும் ரூனாவுக்கும் கூட பாதிப்பு ஏற்பட்டது. மத்தவங்களை ஒப்பிட்டா சஞ்சய்க்கு பாதிப்பு கம்மி தான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இதுல தீப்தியோட தப்பு என்ன இருக்கு? அவ சஞ்சய் கூட சேர்ந்து அவளோட திருமண வாழ்க்கையை சந்தோஷமா வாழ ஆசைப்பட்டா. ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த சஞ்சய் ரூனாவுக்கும் உண்மையா இல்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் இவளுக்கும் உண்மையா இல்ல. ஒருத்தர் தவறான பாதையில போனா அதோட முடிவு மோசமா தான் இருக்குன்னு தெரியாம போக மாட்டாங்க. ரூனா பிளாக்மெயில் பண்ணுவான்னு சஞ்சய்க்கு தெரிஞ்சிருக்கும். சஞ்சயும் பிளாக்மெயிலுக்கு தயாரா இருந்திருப்பாரு. ஆனா இதோட பாதிப்பு தீப்திக்கு தான் கிடைச்சது. மன்னிப்பு கேட்டதுனால தீப்தியும் மன்னிச்சிட்டா. மன்னிப்புங்கிறது ஒரு வார்த்தை. சஞ்சய் பண்ண வேண்டியது இதுக்கப்புறம் தீப்தியை ஏமாத்தாம நல்லபடியா வாழணும். அப்படி வாழ்வாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ரூனா ஜெயிலுக்கு போன காரணத்தை நான் சொல்றேன். ரூனாவோட கணவனை கொலை பண்ண முயற்சி பண்ணதுக்காக தான் அவ ஜெயிலுக்கு போயிருக்கா. நண்பர்களே, உங்க எல்லாரையும் நான் திரும்பவும் எச்சரிக்கிறேன். ஒவ்வொரு உறவுகளுக்கும் வரம்பும் எல்லையும் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கங்க. அதை கடந்து போக எப்பவும் முயற்சி பண்ணாதீங்க. ஏன்னா இறுதியில வலியை தவிர நமக்கு வேற எதுவும் கிடைக்க போறதில்ல. நான் உங்களோட கிரீஷ் ஜெயன் இன்னொரு உண்மையான கதையோட வந்து உங்க எல்லாரையும் கூடிய விரைவிலேயே சந்திக்கிறேன். அது வரைக்கும் பி அலர்ட், பி சேஃப். கிரைம் அலர்ட், குற்றத்தை எதிர்க்கும் போராட்டம்.